நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. அரியணையில் வீற்றிருப்பவரே, உமக்கே ஆராதனை. ஆட்டுக்குட்டியானவரே, உமக்கே ஆராதனை. அரியணையில் வீற்றிருப்பவரே, உமக்கே ஆராதனை. ஆட்டுக்குட்டியானவரே, உமக்கே ஆராதனை. ஆண்டவருக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று பிப்ரவரி மாதம் 28 வெள்ளிக்கிழமை. ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் இறைவனுடைய இரக்கத்தை நினைவு கூர்ந்து ஜெபிக்கிற அற்புத நாட்கள். ஆண்டவர் இரக்கத்தின் முழு வடிவமாயிருக்கிறார். இந்த அருமையான நாளில் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். நம்பிக்கைக்குரிய நண்பர்களுக்கு ஈடான செல்வம் எதுவுமில்லை என்கிற சீராக்கின் ஞான நூலின் வார்த்தைகள். இயேசு நமக்கு நல்ல உண்மையான நண்பனாக இருக்கிறார். இந்த நண்பனைப் போல வேறு எந்த ஒரு நண்பரையும் நீங்கள் உண்மையாய் காண முடியாது. ஆகவே இவருடைய நட்பில் இணைந்திருக்க வந்திருக்கிற நம் அனைவரும் அவரை இணைந்து பாடி ஆராதிப்போம். கட்டளைகள் காட்டும் நெறியில் என்னை நடத்தும், என்னை நடத்தும். கட்டளைகள் காட்டும் நெறியில் என்னை நடத்தும், என்னை நடத்தும். திருப்பாடல் 119 நமக்கு அருளப்பட்டிருக்கிறது. கட்டளைகள் காட்டும் நெறியில் என்னை நடத்தும் என்ற வார்த்தை. இன்றைய காலகட்டத்தில் கட்டளைகளே இல்லாத வாழ்க்கையிலே, ஒரு கட்டுப்பாடுகளே இல்லாத ஒரு பயணத்தை மேற்கொள்ளவே தீயவன் நம்மை அழைத்து செல்கிறான். ஆண்டவருக்குள் வாழுகிற பிள்ளைகள் கட்டுப்பாடுகள் இல்லாத ஒரு வாழ்க்கை அல்ல. ஆண்டவருக்காக கட்டுப்பாடுகளோடும் ஆண்டவர் கொடுக்கிற நியமங்களோடும் நாம் பயணிக்க ஆண்டவரே எங்களை பலப்படுத்தும் என்று மன்றாடுவோம். கட்டளைகள் காட்டும் நெறியில் என்னை நடத்தும், என்னை நடத்தும். கட்டளைகள் காட்டும் நெறியில் என்னை நடத்தும், என்னை நடத்தும். உண்மையாகவே ஆண்டவருக்குள் மகிழ்கிற பிள்ளைகள் அவருடைய விதிமுறைகளிலும் அவர் நமக்கு கொடுத்திருக்கிற கட்டளைகளிலும் மகிழ்ச்சி அடைகிறார்கள். வாக்குகளை நான் மறக்க மாட்டேன் என்று அவர்கள் உணர்ந்து சொல்வார்கள். நாமும் நம்முடைய வாழ்க்கையை திரும்பி பார்க்கிற பொழுது ஆண்டவரில் மகிழ்கிற பிள்ளைகளாக இருக்கிறோம் என்பதை இன்று ஆண்டவருக்கு முன்பாக அறிக்கை செய்து அவரை மாட்சிப்படுத்துவோம். கட்டளைகள் காட்டும் நெறியில் என்னை நடத்தும், என்னை நடத்தும். கட்டளைகள் காட்டும் நெறியில் என்னை நடத்தும், என்னை
திருப்பாடலின் வரிகள் நமக்கு உரைக்கிறது, உம் திருச்சட்டத்தில் வியப்பானவற்றை நான் கண்டுணருமாறு என் கண்களை திறந்தருளும். ஆண்டவர் இன்று நம் கண்களை திறக்கிறார். திருச்சட்டத்தில் மட்டுமல்ல, நம் வாழ்க்கையில் திருச்சட்டத்தின் விழுமியங்களை அடையாளப்படுத்துகிற இந்த தெய்வத்தை பாடி புகழ்வோம். உம் கட்டளைகள் காட்டும் நெறியில் என்னை நடத்தும், என்னை நடத்தும். உம் கட்டளைகள் காட்டும் நெறியில் என்னை நடத்தும், என்னை நடத்தும். உம் கட்டளைகள் காட்டும் நெறியில் என்னை நடத்தும், ஏனெனில் அதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன் என்கிற வார்த்தைகள் ஆண்டவர் மகிழ்வின் பிள்ளைகளை உருவாக்குகிறார். இந்த அற்புதமான நேரத்தில் நாமும் அதிகாலை வேளையில் ஆண்டவருடன் மகிழ்ந்து கிடக்கிறோம். இந்த நம்பிக்கையிலே ஆண்டவரை புகழ்ந்து பாடுவோம். உம் கட்டளைகள் காட்டும் நெறியில் என்னை நடத்தும், என்னை நடத்தும். உம் கட்டளைகள் காட்டும் நெறியில் என்னை நடத்தும், என்னை நடத்தும். அன்பின் பரமபிதாவே, நன்றியோடு மை துதிக்கிறோம், மை ஸ்தோத்தரிக்கிறோம், மை ஆராதிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, உம்மில் மகிழ்ந்து பேருவகை கொள்ள எங்களுக்கு வாய்ப்பளித்த உம்முடைய இரக்கத்திற்காக, இந்த அதிகாலை வேளையில் உம்மை சார்ந்திருக்க எங்களுக்கு நீர் ஆற்றல் அளித்த உம்முடைய பேரிரக்கத்திற்காக, எங்கள் குடும்பமும் பிள்ளைகளும் எங்கள் தலைமுறையும் உம்மையே சார்ந்திருக்க போகிற அந்த பெரிய கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆமென். எல்லாம் வல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். உயிருள்ள தெய்வமே ஆராதனை, உன்னத தெய்வமே ஆராதனை. உயிருள்ள தெய்வமே ஆராதனை, உன்னத தெய்வமே ஆராதனை. காண்பவரே காப்பவரே ஆராதனை, காண்பவரே காப்பவரே ஆராதனை. என்னை படைத்தவரே மீட்டவரே ஆராதனை, என்னை படைத்தவரே மீட்டவரே ஆராதனை. உம்மை அன்பு செய்கின்றேன், உம்மை நம்பி வாழ்கின்றேன். ஆராதனை ஆராதனை என்றும் உமக்கே. உம்மை அன்பு செய்கின்றேன், உம்மை நம்பி வாழ்கின்றேன். ஆராதனை ஆராதனை என்றும் உமக்கே. உயிருள்ள தெய்வமே ஆராதனை, உன்னத தெய்வமே ஆராதனை.